சரியா? ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ ஒரு வஞ்சம்னா அப்படியே கக்குறாங்க. அந்த மனுஷன் வந்து மீடியாவை பார்த்து இப்படி கை காமிச்சு சிரிக்கிறாரு. உடனே ஒரு போஸ்ட், 41 உயிரை கொண்டுட்டு எப்படா சிரிக்கிற? என்னடா நீங்களாம் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. இல்லை நவீன் சார், நீங்கள் வந்து இப்போ பாஜகவுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சிபிஐ, இடி, ஸோ ஐடி அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சார் போர்டையும் கையில் எடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உண்மையாப்பா, தனி வீடியோவே போடலாம். இந்த அயன் படத்தில் அந்த ஒரு ஸ்டேட்டு கேரக்டர் ஒன்று சொல்லுவான், நான் வந்து ஆப்பை வந்து நட்டில் வச்சேன்னு நினச்சியா, நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி. தேவையில்லாமல் இப்போதான் புரியுது ஏன் அந்த படத்துக்கு உடனே சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. சார், அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆதவ அர்ஜுனா மீது விஜய் வந்து பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காராம். ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐடிலே முடிச்சிருக்கலாம், நீ தான் வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டுன்ற மாதிரி விஜய் ஒரு கோவத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்ன சார் உங்களுக்கு? என்ன? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்கின் ஆசிரியர் சிபி நவீன் அவர்கள். வணக்கம் நவீன் சார். வணக்கம் கோகுல், ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார், ஒரு 2 மாதம் மேலே ஆகிடுச்சு நம்ம 2 பேரும் இணைஞ்சு பேசி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நியூஸை பேச போகிறோம். சிபிஐ தெரியும் இல்லையா, விஜய் விஷயத்தில் வந்து அந்த சிபிஐ மேட்ரு போயிட்டுருக்கு. இந்த சிபிஐ என்கொயரி விஜய் அவர்களுக்கு வெற்றியா தோல்வியா? இல்லை, வெற்றியா தோல்வியான்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், சிபிஐ வர வச்சிட்டாங்களே இன்றைக்கி டெல்லியில். சரி, அந்த பயணம் வந்து விஜய் அவர்களுக்கு வெற்றி அடையுமா இல்லை தோல்வியா? அதாவது இந்த சிபிஐ இந்த பயணம் அப்படின்றது என்கொயரி வெற்றி. ப்ராக்டிக்கலாக பேசுவோம், சரியா? யதார்த்தத்தை பேசுவோம். சிபிஐ விசாரணை என்பது நீங்கள் அழைச்சிருக்காங்க. முதற்கட்டமாக தலைவர் விஜய் அவர்களை, தாவேகா திரு விஜய் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த 4 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு நாளைக்கு அவர் மீண்டும் அதாவது திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து விசாரணை திரும்ப கூப்பிட மாட்டாங்க. இல்லைனா வந்து இல்லை நாளைக்கு மேலும் கேள்விகளை வந்து அடுக்கிறதுக்காக திரும்ப வர சொல்லுவாங்க. சரி, இதுதான் வந்து அவ்வளோதான் இந்த தகவல். இது ஒரு ஆவரேஜான நியூஸ் தானே சார்? இல்லை, இவ்வளோதான்ப்பா தகவல். ஒரு மதியான உணவு சாப்பிட்டாரு, அவருக்கார உள்ளே விட்டாரு, இவர் பின்வழியாக போனார், அங்கே 4 பேர் கேள்வி கேட்டாங்க, அதில் ஒருத்தர் தமிழர். இதுலலாம் என்ன, இந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீ சொல்ல? கரெக்ட். சரி, ஊரே ஒரு விஷயத்த பேசுதுன்றதுக்காக அதே மாதிரி நம்ம அந்த பிரேக்கிங் எடுத்து பேசலாம் அர்த்தம் கிடையாது. இதுக்கான முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஷார்ட் ஷீட் போட்டதுக்கப்புறம், இல்லை சிபிஐ அதிகாரிகள் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தோ இல்லை ஒரு ட்வீட்லேயோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து திரு கிஷோர் கே சாமி அவர் ஒரு பிரேக்கிங் ஒன்று கொடுத்தாரு இந்த இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு, அதாவது அந்த கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியோட மொபைலில் இருந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து பல்காக வந்து எல்லாருக்கும் பணம் வந்து ஜிபே மூலியமாக அமைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தொகையை அமைச்சிருக்காங்க. இதை வந்து திரு கிஷோர் கே சாமி அவர்கள் அவரோட யூடியூப் சேனலில் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. எதற்காக ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கிய அதிகாரி அவருக்கு தகவல் சொன்னதாகவும் நம்ம இதை வீடியோ மூலியமாக பார்த்தோம். இங்கே நம்ம அதை பதிவு பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த கேஸோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னா இந்த சப்ஜெக்டை கூட வச்சுக்கலாமே தவிர்த்து, இன்றைக்கி அவர் போனது வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தெரியுமா, இன்றைக்கி அவர் சாப்பிட்டாரு, இந்த காரில் போனால் இந்த கலர் பேண்ட்டு போட்டாரு, அப்புறம் தலை தில்லுப்பா, நம்மளும் நியூஸ் போட்டிருக்கோம், தலைக்கு தில்லுப்பா, இங்கேருந்து டெல்லிக்கே கருப்பு சட்டை போட்டு போயிட்டாரு. டெல்லியில் வர எவருமே கருப்பு சட்டை போட்டு போறியா? நீங்கள் கருப்பு சட்டை யாருமே அணிஞ்சிருக்க மாட்டாங்களா? கருப்பு சட்டை போட்டு போகிறோம், சாதாரண கருப்பு சட்டை போட்டு போனார், முடிஞ்சு போச்சு. அது ஒரு பிரேக்கிங். இல்லை நவீன் சார், நீங்கள் ரொம்ப இதை சுலபமாக கொண்டு போகிறீங்க, பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. டெல்லியை நீங்கள் மிரண்டுருச்சுன்ற மாதிரிலாம் போடுறாங்க. இல்லை, நான் நெகட்டிவாக இதை நான் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கொண்டே போகல. புரியுது. நான் என்ன சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் சாதாரணமாக கருப்பு சட்டை அணிஞ்சு போனார். அதை வந்து நியூஸ் பிரேக்கிங்கில் தலைக்கு தில்லு, டெல்லிக்கே கருப்பு சட்டை போட்டு போயிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விர்ச்சுவல் வாய்ஸே விரும்ப மாட்டாங்கன்றேன். கரெக்ட். சரி, இப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும், என்ன பதிவு பண்ணுறோம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸு நல்லபடியாக
நல்லபடியாக நடந்து முடிந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த கேஸ் வந்து கரெக்டான குற்றவாளிகளை வந்து அடையாளப்படுத்தி இந்த எலெக்ஷனுக்கு முன்கூட்டியே சிபிஐ வந்து ஒரு வழக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிக்காது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கோகுல். ஆனால் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ். இதை வந்து எலெக்ஷனோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு பின்பம் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கேஸு. இதை பாஜக வந்து கண்டிப்பாக இதில் அரசியல் பண்ணுறதுக்குலாம் வேலை கிடையாது. பாஜகவுக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ, அதாவது பாஜக என்னன்னா மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ, இந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருன்றேன். இல்லை நவீன் சார், நீங்கள் வந்து இப்போ பாஜகவுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சிபிஐ, இடி, ஸோ ஐடி அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சார் போர்டையும் கையில் எடுத்துட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிற மாதிரி பார்க்குறேன். நம்ம நீலி கண்ணீர்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அழுகே வராது. சரியா? நம்ம அழுகே வராமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுக வர்றதுக்காக கோகுல் நம்ம வந்து இப்படியே கண்ணு இப்படி நல்லா அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, தண்ணி வரும் கண்ணில் இருந்து. பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணுவாங்க, அவனுக்கு பாவம் வரவே வராது இப்படின்னுவான். ஒரு நீலி கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல. முதல்வரை வந்து அது கூட ஒப்பிட்டுருக்கீங்க. இல்லை அவ்வளோதான், டேரெக்டாக சொல்லிட்டேன்ல. அது என்னன்னா அவர் வந்து அவரோட கரிசனம்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் தேவை கிடையாது, எந்த கட்சிக்கும் தேவை கிடையாது. உங்களோட அட்வைஸ், உங்களோட உபசரிப்பு எல்லாத்தையும் வந்து உங்களோட அடியன்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க, உங்களோட ஊபிஸ் கிட்ட வச்சுக்கோங்க. அவர் வந்து பராசக்தி படமும் ஜனநாயகம் ரெண்டுத்துக்கும், பராசக்தியை மட்டும் சொன்னால் தப்பாயிடும் இல்லையா? ஏன்னா அவர் பேரனுடைய முதல் படம். என்னடா என் பேரன் வந்து அவரோட லேபிளில் ஃபஸ்ட்டு படமாக வருது, இதை இப்படி பண்ணுறாங்களே, அந்த அவர் ட்வீட் போட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல. சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டாங்க. சரி, தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி பராசக்தியை மட்டும் சொன்னால் தப்பாயிடுன்ற ஒரு காரணத்தினால ஜனநாயகத்தையும் சேர்த்துக்கிட்டாப்புல. சேர்த்துக்கிட்டு சென்சார் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடியோட லிஸ்ட்லையும் இன்கம் டேக்ஸ் லிஸ்ட்லையும் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டினாப்புல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பராசக்தி படம் அது ஒரு தனி வீடியோவே போடலாம். நீங்களுமா சார்? உண்மையாப்பா, தனி வீடியோவே போடலாம். இந்த அயன் படத்தில் அந்த ஒரு சேட்டு கேரக்டர் ஒன்று சொல்லுவான், நான் வந்து ஆப்பை வந்து நட்டில் வச்சேன்னு நினச்சியா, நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி. தேவையில்லாமல் இப்போ தான் புரியுது ஏன் அந்த படத்துக்கு உடனே சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவர் வழியிலே வருவோம். பிஜேபி அரசாங்கமே, மத்திய அரசு, இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்து முதல் ரிலீஸ் பண்ணுங்க. எவனோ பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த ஒரு 2 படத்தில் ஒரு மூவியை நான் அந்த இடத்துல குறிப்பிடுறேன். ஒன்று வந்து ஜிகிர் தண்டான்னு நினைக்கிறேன், ஜிகிர் தண்டா, ஆமாம். இன்னொன்று வந்து இந்த சிவகார்த்திகனோட படம். அதில் வந்து படத்துக்குள்ளேயே படம் எடுப்பாங்க தெரியாமல், பார்த்துருக்கியா? படமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அது அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு கேமரா தனியாக ஓடிட்டு இருக்கும், ஜிகிர் தண்டா இருக்கும் இல்லையா? அதுலேயும் இந்த சிவகார்த்திகன் படத்துலையும் அந்த ஸ்கூலோட காலேஜோட சத்யராஜ் சத்யராஜுக்கு தெரியாமல் எடுப்பாங்கல்ல அந்த படம். அந்த படம் எஸ் ஜே சூர்யா அந்த மாதிரி நம்ம டைரக்டர் மேடம் இருக்காங்க இல்லையா, காமிச்சது வேற, தனியாக ஒரு கேமரா ஃபஸ்ட் போல இருக்கு. என்ன தேட்டரில் வந்து இங்கே படம் பார்த்தா என்னடா ஒன்றும் புரியலையே. நம்ம வந்து இந்த தமிழில் வந்து இந்தி எதிர்ப்பை வந்து ஒரு மையமாக வச்சு நம்ம ஒரு படத்தை காமிக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா காங்கிரஸ் வந்து மொத்தமாக வில்லனாக காமிச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு ஒரு ஆங்கிளில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு சூழ்நிலை கேட்டிங்கன்னா கோகுல், திமுக வந்து ஒரு பயங்கர தெளிவான ஒரு கட்சி, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது தேர் மாஸ்டர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, எதில் அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணுறதில்ல, கேப்மாரித்தனம் பண்ணுறதில்ல, மொல்லமாரித்தனம் பண்ணுறதில்ல, அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது. சதுரங்க வேட்டை அவங்களை வச்சு ஒரு 100-150 எபிசோட் நீங்கள் எடுக்கலாம். 100 காஞ்சனா 1, 2, 3, 4 மாதிரி சதுரங்க வேட்டையை நீங்கள் ஒரு 100 ஃபிலிம் எடுக்கலாம் அவங்கள வச்சு. திமுக அமைச்சர்களை வச்சும் அந்த திமுக கும்பலை வச்சு அவ்வளோ கண்டென்ட் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நான் ஏன் இதை குறிப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செருப்படி தான், உண்மையாக உள்ளபடி நான் சொல்லிடுறேன். அதாவது இதுக்கு மேலே அந்த கட்சியை வந்து நேரடியாக அசிங்கப்படுத்தவே முடியாதுன்றது தான் உள்ளபடியே உண்மை. இல்லை நவீன் சார், நீங்கள் தான் இதை சொல்கிறீங்க. காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட தான் இருக்குன்றாரு. பேருக்கு தான் அவர் காங்கிரஸோட மாநில தலைவர், அவர் திமுகவின் மற்றொரு அடிமை.
காங்கிரஸ்குள்ளேயே அவர் மீதான குற்றச்சாட்டுகள், அவர் மீது வரக்கூடிய எதிர்ப்புகள்லாம் எவ்வளோ வலுவாக வந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அவருக்கு எதிர்குரல்கள் வந்து வந்த மேனிக்கே இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த படம் ரிவ்யூ போட்டு நல்லா இந்த தடவை தாங்க அந்த பராசக்தி படத்துக்கு ரிவ்யூ போட்ட எல்லாருக்குமே சூப்பராக வியூஸ் போயிருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரே சப்ஜெக்ட் தான், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது தமிழ் பற்றை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நல்லா இருக்கு, அதை நம்ம குறை சொல்ல விரும்பலை. ஆனால் அதை திணிச்சது, இந்தியா கொண்டு வந்து இங்கே டாமினேட் பண்ண நினச்சது இந்திரா காந்தி தானே. அப்போ அதுக்கு தான் நீ கூட்டணி வச்சிருக்க, என்ன லாஜிக்கு? ஆக்சுவலாக நானும் படம் பார்த்தேன், எனக்கும் இந்த கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்தது. என்னடா காங்கிரஸ் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு ஓட்டே போடக்கூடாது. அப்போ உன்னோட சுய லாபத்துக்காக நீ உன்னோட கூட்டணி மாண்பும் இல்லாமல் சரியா, நீ உள்ளபடியே உண்மையை சொல்லியிருக்க. அப்போ உன்னை பாராட்டுறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி விழித்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகும் நீ மானங்கட்டு போய், நான் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸை வந்து சொல்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. செல்வ பெருந்தகை வந்து மிகப்பெரிய ஒரு சொம்பாயிட்டாப்புல திமுகவுக்கு. அதனால் அவரை நம்ம சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. மேலிடத்தில் மத்திய இடத்துல வந்து இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மத்திய அரசு கூட தலைவர்கள்லாம் இருக்காங்க, அந்த கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை நேரடியாக என்னதான் நடக்குது, தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்றத உணர்ந்து நிச்சயமாக தலைவரை ஃபஸ்ட்டு மாற்றணும். தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவரை நிச்சயமாக ஃபஸ்ட்டு மாற்றினாதான் இது உருப்பணுன்றேன். உள்ளபடியே வந்து நம்மளோட பார்வையில் வருத்தமாக இருக்குது கோகுல். சரி, இப்படி ஒரு படத்தை வெளியிட்டிருக்காங்க, இது அப்படியே வந்து திமுக வேற ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து யோசிச்சதுன்னு ஒரு நம்ம தான் தமிழை வளர்த்தோம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு நம்ம யோசிச்சாலும், இன்னொரு ஆங்கிளில் நீ கூட்டணி கட்சி இப்படி நீ போர்ட்ரேட் பண்ணுற, நீ கூட்டணி கட்சியில் இருக்க, தேர்தலில் இருக்குது, அப்படி என்ன கால்குலேஷனில் வர? அப்போது நாங்களாம் என்ன யோசிக்கிறோம், ஜேர்னலிஸ்டாக இருக்கும் போது நாங்கள் என்ன யோசிக்கிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை இதோட முடிச்சு விடணும். டிவிக்கில் அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் சும்மா சீலை போட்டு இருக்கிற ஒன்று இருந்தால் என் கூட அமைதியாக இரு, இல்லைனா இப்போ வேறு வழியே கிடையாது. நீ வெளியில் போனால் டிவிக்கிலையும் சேர்ப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் சீமானோடைய கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர்கள் அண்ணன் திரு சாட்டை திருமணம் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் திரு இன்பவனம் கார்த்திகளாக இருக்கட்டும், ஏற்கனவே எல்லா பேட்டிலையுமே எல்லா மக்கள் மன்றத்திலையுமே நீ காங்கிரஸ் கூட்டணி போவீங்களா மாட்டீங்களான்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதில் லாக் ஆகுறாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் ஈழ மக்களின் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியை டிவிக்கே ஏற்குமா ஏற்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு காங்கிரஸ் பதில் வந்து தாவேகாவின் நண்பர்களால் சில மன்றத்திலேயே சொல்ல முடியலன்றதான் உள்ளபடியே உண்மை. அப்போது காங்கிரஸுக்கு வெளியில் போனால் இன்னும் இந்திய எதிர்ப்பு வேறு கொண்டு வந்து இப்போ பராசக்தி மூலிமா பப்பரப்பான்னு காமிச்சு விட்டாங்கல்ல, இப்போது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி டிவிகேல சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா, இல்லை இவங்க இப்போ அவர் சேர்த்துப்பாங்களான்னு ஒன்றுமே புரியல. சரி, எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர் வந்து போட்டு விட்டு போயிட்டே இருந்தாங்க பாரு. சரி, இந்த சும்மா வந்து பார்த்தா அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு வேணும், ஆயாவில் பங்கு வேணும்னா இனிமேல் பேசிகிட்டு இருக்காத, கம்முன்னு இரு. வேறு நான் படத்தை விட்டு அவங்க அழகாக காலி பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம், இதெல்லாம் நம்ம ஐயா அப்பா முதல்வருக்கு தெரியுமான்னு தெரில. நான் வந்து ஆல்வேஸ் ஒரு விஷயம் கோகுல், எனக்கு எல்லா ரிவ்யூவோட எனக்கு எப்போவுமே மூவி ரிவ்யூனா என் முதல்வர் ரிவ்யூ தான் நான் பார்ப்பேன். எங்கள் அப்பா போயிட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் அப்பா சூப்பராக ரிவ்யூ கொடுப்பாப்புல, கட்டிப்பிடி பார்ப்பல, முத்தம் கொடுப்பாப்புல, வாக்கிங் போகும்போது ஒரு செட்டப்பாக உட்காந்து எல்லாம் பேசுவாங்க. அந்த ரிவ்யூ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் அந்த ரிவ்யூக்காக வெயிட்டிங். எங்கள் அப்பா கூடிய சீக்கிரம் இப்போ ரிவ்யூ போட்டார்னா அவர் இதுக்கு என்னன்னா சொல்ல போகிறாரு, அவர் வாயிலேருந்து இப்போ என்ன சொல்ல போகிறாரு. நீ ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்ட, ஒரு 3 நாளாக அந்த உள்கட்சி பூசல் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே டிபேட் ஓடிட்டு இருக்கு. புரியுதா? இவ்வளோ பெரிய கட்சி, இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது, இன்னும் ஏன் சார் திமுக கூட அவங்க வந்து நாங்கள் வந்து கூட்டணி போவோம்னு ஒழுக்க டைம் இன்னும் யாரும் அப்படி அதான் ஒன்று புரிஞ்சுக்கோங்கப்பா. செல்வ பெருந்தகையை தவிர்த்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த விஷயங்கள், இந்த வாட்டி நிச்சயமாக எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்னு அங்கே சில குரல்கள் எழும்புது. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. இங்கே செல்வ பெருந்தகை வந்து ஒரு பயங்கரமான ஃபினான்ஷியல் லாபி இருக்குது பிட்வீன் டிஎம்கே அண்ட் செல்வ பெருந்தகை. நம்ம அது நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அவங்களுக்குள்ளே இருக்கிற டெண்டர்ஸ், இவர் சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாரு, அவங்க சில விஷயம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் ஒரு விஷயம் சாதிச்சுக்கிறாரு, அவருக்கு பவர் வேணும், அவர் ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும், தன்னுடைய சுய லாபத்துக்காக. இது எல்லாருக்குமே தெரியுது, நான் வைக்கிற குற்றச்சாட்டுலாம் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. புரியுதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து விச் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்.
தேர்தல் நெருங்குற நேரத்தில் நம்ம வேற ஏதோ எதிர்பார்த்தோம். பராசக்தினோடனே ஓகே, இப்போ கலைஞரை பற்றியும் திமுகவை பற்றியும் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இந்த தமிழ்நாட்டுக்காக அவங்க எவ்வளோ வந்து உழைச்சாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தா சிம்பிளாக முடிச்சுடுவேன். தமிழுக்காக போகிறாங்க, வாழ்த்து. ஓகேவா? நம்ம உள்ளபடியே வந்து எல்லாருக்கும் தமிழ் உணர்வு எப்போவுமே இருக்குது. தமிழ் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல். தமிழை நம்ம வந்து எங்கேயும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. வாழ்த்துக்கள், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்தி திணிப்பை கொண்டு வந்தது, இவ்வளோ போராட்டத்துக்கு காரணமானது கொடூரமான ஆட்கள் வந்து காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு லேபிளை நீ எப்படா குத்துவ? என்ன லாஜிக்கே புரியலையே. இது ஒரு மிகப்பெரிய அடி இல்லை காங்கிரஸ்க்கு. 100%. எனக்கு ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இவங்க அடுத்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, இதுக்கு என்ன உருட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க காங்கிரஸில் வந்து பேசுகிறதுக்கு, இல்லை இதை எப்பவும் போல் 10 நாள் கழிச்சு இதை விஷயம் மறந்துடுவாங்களான்னு சொன்னால் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இது மக்கள் சார்ந்த ஒரு கொள்ளையோ ரேப்போ, ஒரு போக்சோ வழக்கோ, இல்லைனா ஒரு வடநாட்டு ஊழியரை வந்து 10 பேர் வெட்டிட்டான்ற மாதிரியோ கிடையாது. இது வந்து ஒரு கட்சி, ஒரு நேஷனல் பார்ட்டியை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நீ அழகாக காரி துப்பிட்டு போயிட்ட. நீ துப்புன காரியை நாஞ்சி சமூகத்தோட சொல்கிற மாதிரி துப்புனா தொடச்சி பண்ணுற மாதிரி தொடக்க முடியாது. ஏன்னா நீ அண்டாண்டாவாக கிடையாது, மொத்தமாக சரிச்சு விட்டு போயிட்டேன். முதல்வர் அவர்கள் ஒரு படத்துக்கு ட்வீட் போட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றைய தினமே கூவாட்டுறது ஆற்றுல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொலை கஞ்சா அது இதுன்னு எவ்வளவோ நியூஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சூழல்ல இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள உள்ள கீழ்பாக்கில் இருக்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உள்ள பூந்து ஒருத்தரை வெட்டி சாச்சிருக்காங்க. உள்ள பூந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஒரு காலையில வந்த செய்தி இது. நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு லா அண்ட் ஆர்டர் வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடிய முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெரியுதா இல்லை புரியுதா? உங்களுக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாடு இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாவம், நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து தே வில் ஒன்லி ஒபே த ஆர்டர்ஸ். அதான் நல்லா புரிஞ்சுக்கணும். போலீஸ் அஃபிஷியல்ஸை பொறுத்த அளவுக்கும் ஒபே தி ஆர்டர் தான் அவங்க எப்போவுமே. அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் தானே பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் பீப்புள் தானே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. எல்லா துறையிலுமே வந்து ஆள்றது யாரு? அரசியல்வாதிகள் தானே. 1-2 அதிகாரிகள் தான் வந்து அரசியல்வாதிகளை வந்து நான் ஒன்றும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆள் கிடையாது, நீ 5 வருஷம் தான் இருப்பேன், நான் 50 வருஷம் இருந்தாலும் நான் அதே பொசிஷன் தான் இருப்பேன்னு கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அந்த கர்வமோ ரோஷமோ மானமோ டைரக்டர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ், உதாரணத்துக்கு நான் எனக்கு டக்குன்னு தோன்றது அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பேர் சொன்னால் அப்போ நம்ம ஏதோ தனிப்பட முறையில் நம்ம ஆஃபீஸர் எனக்கு தெரியும், அது வேண்டாம். இன்றைக்கி அரசியலுக்கு கூட அண்ணாமலை எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒபே பண்ண மாட்டாங்க. உங்கள் இஷ்டம்லாம் ஆட முடியாது, நான் என் வேலையை தான் பார்ப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே லாக் பண்ணி காலரை பிடிச்சி அப்படியே கழுத்தில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அதனால் அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியல. நீங்கள் எங்கங்க கொலை ரேப்புன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க நடக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை பார்க்காம யூடியூப்பில் எவன் என்ன பேசியிருக்கிறான், எவன் ட்வீட்டு போட்டுன்னு இருக்கிறான், எவன் பஞ்சு மிட்டாய் விற்றுன்னு இருக்கிறான், அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த அண்டா சந்தி நான் ஒரு மேட்ரு பேசியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒரு இதில் அந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஒரே சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான். இது எப்படி நவீன் சார், இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அவர் சொல்கிறாரு, அவர் ட்வீட் எவ்வளோ தைரியமாக போடுறாரு பாருங்க. இனிமேல் வந்து திமுகவில் வந்து உள்ள 10 பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் எவனுமே இல்லைனா கூட நாங்கள் பேசும்போது வாய முடிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன், எப்படிப்பா இந்த ஒரு அதிகாரம் உங்களுக்கு வருது? எப்படிப்பா உங்களுக்கு இந்த ஒரு இப்படி பேசலாம், நம்ம இப்படி பண்ணலாம், எவனும் கேட்க முடியாத ஒரு அதிகாரம் எப்படிப்பா வருது? அதுதான் ஆணவம். சார், அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு கிடைச்ச தகவல் வச்சு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆதவ அர்ஜுனா மீது விஜய் வந்து பெரிய அளவுக்கு அதிருப்தியில் இருக்காராம். ஏன்னா இந்த கரூர் விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐடிலே முடிச்சிருக்கலாம், நீ தான் வந்து சிபிஐக்கு மாற்றி விட்டுன்ற மாதிரி விஜய் ஒரு கோவத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்ன சார் உங்களுக்கு? அதனால் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அவர் கோவப்பட்டார். நான் கோவப்பட்டேன் சார், முதல்ல அது உண்மையா? அதான் அந்த மாதிரி கோவப்பட்டார். அவர் கோவப்பட்ட உடனே நான் உடனே வந்து சைடாக விஜய் அவரை போய் நான் பார்த்தேன்.
நான் பார்த்து இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்கன்னா நான் சொன்ன உடனே சரி தம்பி நான் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்ல 2 பேரும் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு ஒரு ஜூஸ் குடித்தோம் நாங்கள் 3 பேரும். குடிச்சு முடிச்சுட்டு ஜாலியாக அப்புறம் மற்ற விஷயம்லாம் பேசிவிட்டு அதை நான் சமாதானம் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை சமாதானமாக நான் சால்வ் பண்ணி விட்டேன். அப்போது நீ தானப்பா வந்து என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வெளியில் அண்ணன் எங்கே இருக்கீங்க கேட்டால் நான் கூட சொன்னேன்ல விஜய் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளாம் பேசும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும்ல, பார்க்குறவங்களுமே காண்டாக இருக்கும் இல்லையா, நான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கேனத்தனமான ஒரு வதந்திய இஷ்டத்துக்கு வந்து பரப்புகிறாங்க. யார் பார்த்தா விஜய் வந்து தளபதி விஜய் அவர்கள் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மேலே கோவப்பட்ட விஷயம் யார் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நம்ம ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், நமக்கு வர சோர்ஸ் இல்லை, நான் கேட்ட கேள்வி கோகுல், அதாவது யார் சொன்னால் நம்ம அதை உண்மைன்னு ஏற்றுக்கலாம். இல்லை நமக்கு வர சோர்ஸ் வச்சு தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். யார் இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வதந்தி இந்த மாதிரி நேரத்தில் இஷ்டத்துக்கு அவங்க பரப்புறது தான். ஆதவ் அர்ஜுனாவே வந்து சொன்னாலும் இல்லை விஜய் அவர்களே வந்து சொன்னாலுமே தவிர இதெல்லாம் வதந்தியான கேள்வி. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நியூஸும் வரல, ஒரு அறிக்கையும் வரல, டிவிக்கு லெட்டர் பாரு நான் எங்கேயும் பார்க்கல, இல்லை டிவிக்கு அந்த செய்தி தொடர்பாளர் யாரும் இதை பேசி நான் கேட்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மஞ்சள் பத்திரிக்கை ஓகேவா, ஏதாவது ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பாங்க, அதை சோஷியல் மீடியாவில் போட்டதை பார்த்து நீங்கள் கேட்பீங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நம்ம இதை நம்ம டிமாண்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும் பட்சத்தில் அதை நம்மளே பரப்புற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேக்கான நியூஸ். அண்ட் ஃபைனலாக இன்னொரு கேள்வி இருக்குது சார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் எவ்வளோ வழக்குகள் இருக்குது தமிழ்நாட்டில். முன்னணியான நம்ம அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து டெல்லிக்கு வர வைக்கல. விஜய் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கேஸை வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரை டெல்லிக்கு வர வச்சதுக்கான காரணம் என்ன சார்? நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன் நம்ம பேசும்போதே, அதாவது இந்த கேஸ் வந்து ஒரு லட்டு மாதிரியான ஒரு கேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்டு யாருக்கு அணுகுண்டு அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. சரியா? இதை வந்து மத்திய அரசு கரெக்டாக நியாயமாக சிபிஐ விசாரணை பண்ணி அதை பயன்படுத்தி உண்மை குற்றவாளிகள் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யார் மேலே தவறு அதிகமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன். சரியா? எங்கெல்லாம் லேக் ஆச்சு, போலீஸ் குறைபாடு இருந்தது, எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முதல்வர் நிகழ்ச்சிக்கோ ஒரு துணை முதல்வர் நிகழ்ச்சிக்கோ இல்லை வந்து விசிகா பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கோ இதை ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு அவங்க எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு 40,000 பேர் கூடக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வந்து அவங்க எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த கரூர் சம்பவமாக ஒரு மாதமாக நம்ம எக்கச்சக்கமாக பேசியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐலாம் பார்க்காம சும்மா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடத்தணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்புட் ஒன்று சொன்னேன், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்குலாம் பணம் போயிருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோம். இதெல்லாம் ஆப்வியஸ்லி வந்து அவங்க காதுகள்லாம் போயிருக்கும், போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது யாருக்கு வந்து ஒரு பெரிய அணுகுண்டா ஒரு பெரிய பாதிப்பாக 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் இருக்க போகுது அப்படின்றத மிக விரைவில் சிபிஐ முடிவை சொல்லணும். அது ஆட்சி மாற்றத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் தான் இதை வேகமாக அணுகுறாங்கன்றதை நான் பார்க்கணும். இதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி சார்ந்தவங்க வந்து விஜயை லாக் பண்ணுறதுக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயை லாக் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக முடிச்சு குடிமையை கையில் எடுத்து ஹோல்ட் பண்ணணும். மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்குள்ள அமித்ஷாஜி ஏதாவது ஒரு பயங்கரமாக செட்டப்பை போட்டு பண்ணணும் அப்படின்ற முட்டாள்தனமான அவதூறுகளை நம்ம இங்கே வந்து நம்பக்கூடாது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மத்திய அரசையும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் மக்கள் சக்தியை மட்டுமே நம்பி எதிர்த்த ஒரே கட்சி தலைவராக, கரிஸ்மாட்டிக் லீடராக நான் வந்து விஜய் இந்த இடத்துல பார்க்குறேன். அண்ணன் திரு சீமான் அவர்கள் அடுத்து வரேன். சரியா? உண்மையாகவே உள்ளபடியே எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறாரு. 1% 8% வந்திருக்காரு. அவர் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அவங்க கொள்கை மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. இருந்தாலும் கூட இது ஜனநாயக நாடு. யார் வேணால் வரலாம், யாரும் நிற்கலாம். அந்த வெயிட்டேஜ் நம்ம பார்க்குறோம். அவரோட ஓட் பர்சன்ட் வேறு, இவரோட ஓட் பர்சன்ட் வேறு. அவருக்கான உறவுகள் வேறு, இவருக்கான உறவுகள் வேறு. நான் சொல்கிறது வாக்காளர்களை பற்றி பேசுகிறேன். சரியா? ஸோ நம்ம தேவையில்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு முடிச்ச போடவே கூடாது. சரியா? இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் மக்களை நம்பி தனித்துவமாக அவரோட பாதையில் தைரியமாக அவர் பாட்டு பயணிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. அவ்வளோதான். சரியா? ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ ஒரு வஞ்சம்னா அப்படியே கக்குறாங்க. அந்த மனுஷன் வந்து மீடியாவை பார்த்து இப்படி கை காமிச்சு சிரிக்கிறாரு. உடனே ஒரு போஸ்ட், 41 உயிரை கொண்டுட்டு எப்படா சிரிக்கிறார்?
என்னடா நீங்களாம் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. ஒரு அறிவு ஆற்றல் கிடையாது. ஒரு 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 அஞ்சறிவு ஜீவன் போல நம்மளாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ வந்து இந்த தமிழ்நாட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஏதோ ஒரு நல்ல ஒரு யாரோ ஒருத்தருங்க நான் சொல்கிறேன் திமுகவை தவிர்த்து யார் வேணால் வரட்டுமேன்றேன். இது தாவேகா தான் வரணும், நாம் தமிழர் கட்சி தான் வரணும், அதிமுக தான் வரணும், அது என்டிஏ கூட தான் வரணும்னு நான் இங்கே சொல்ல வரல. யாரோ ஒருவர் ஒரு மாறுதல் வேணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசுவானா? இப்போ நான் என்ன சொல்ல பாருங்க, என்டிகே அவங்களோட ஓட்டு வேற, டிவிகே அது வேற. இப்போ அவங்களுக்குள்ளேயே நம்ம ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்குது. டிவிகேவோட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே மொத்தமாக வந்து என்டிகே கூடாரத்தை காலி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து, இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். சரியா? ஸோ அது நம்ம இங்கே விவாதிக்க வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இன்னைக்கு விஜய்க்கு மாஸ் இருக்கா? விஜய்க்கு மாஸ் பயங்கரமாக இருக்குது. எம்ஜிஆருக்கு அவருக்கு வந்த கூட்டம் விஜய்க்கு அவர் வருதா அப்படின்னா, எம்ஜிஆரோட கூட்டத்தை நான் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கிறேன். ஓகேவா? வீடியோவில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பகல் இன்னும் பார்த்து கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் வந்த கூட்டம்லாம். இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்த கூட்டம் வந்து நிச்சயமாக வந்துருக்கு. வேற ஏங்க கோட்டை சொல்லியிருக்கு இல்லையா? முதல்வர் வர கூட்டம் மாதிரியோ, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர கூட்டம் மாதிரியோ திரு விஜய் அவர்களுக்கு கிடையாதுன்னு கோட்டே சொல்லிடுச்சு. ஓட் போடுற தகுதி இருக்கா இல்லையா, ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, அங்கே ஒரு 50,000 பேர் கூடுறான் அப்படின்னா, 1,00,000 பேர் கூடுறான் அப்படின்னா, நீங்கள் முழுமையாக யாருக்குமே ஓட்டு உரிமையே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அது உங்களோட அறியாமை. அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும், முட்டாள்தனமாக பேசினாலும், பைத்தியாத்திரமாக பேசினாலும், எப்படி பேசினாலும் அவன்கிட்டையும் ஓட்டர் ஐடி இருக்குது, அவனுக்கும் ஓட்டு உரிமை இருக்குது. ஓட்டு போடதான் செய்வான், அவன் ஓட்டு நிச்சயமாக போடுவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாட்காஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே பேச முடியாது. ஏன் வந்து தளபதி எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க, ஏன் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஏன் திமுக வேற நினைக்கிறாங்க, ஏன் என்டிஏ கூட்டணி வரணும்னு நினைக்கிறாங்க, ஏன் அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக நினைக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம இங்கே பேசலாம். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சார்ந்து கிடையாது, ஓகேவா? ஆனால் டிவிகேக்கு இருக்கக்கூடிய கருத்து இப்போ நான் சொல்வதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு மக்கள் மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் வந்து 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு மாற்று சக்தியாக திரு விஜய் வரும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதனால ஒரு சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டீங்க அப்படின்னா தெரியாது. என்ன சார் ஒரு புல் ஸ்டாப்? எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். மிக 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 தங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உள்ளபடியே உண்மை. அதாவது இந்த மறதின்றதை வந்து இந்த மறதியோட டூல் இருக்கு தெரியுமா, அதை வந்து உலகத்திலேயே வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறான்டா, அதை இவனை மாதிரி சாமர்த்தியமாக யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா அது இந்த திமுக ஆட்சிக்காரங்க தான். பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நவீன் சார். நன்றி கோகுல். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.